இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சதுன்னா, அத நீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில பயன்படுத்துவீங்களா? இல்ல உங்களுடைய பெர்சனல் லைஃப்ல பயன்படுத்துவீங்களா? எனக்கு பர்சனல் லைஃபே ஒண்ணு கிடையாது. ஒண்ணே ஒரு வாழ்க்கை தான். 10 வயசுல 12 வயசுல இருந்த அரசியல் வாழ்க்கை தான். தேங்க் யூ சார். சூப்பர் பவர் நீங்க தான். அதான் எனக்கு குடுத்துருக்கீங்களே. இப்போ சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா ஏரியாஸையும் கவர் பண்றதுக்கு இன்னும் நெறைய ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது? வந்த ஒரு 30 நாள் இது உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடு முழுசும் ஒரு திட்டம் கொண்டு வரும் பொழுது, அது எக்ஸ்பாண்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கான டைமோட தான் பண்ண முடியும். ஸோ மோட்டிவ் வந்து பெரிய ப்ராப்ளமே லாஸ்ட் 6 இயர்ஸ்ல ட்ரக்ஸ் கல்ச்சர் வந்து எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. தமிழ்நாட்டுடைய பார்டர்ல நிப்பாட்டி இருக்கலாம். கடல் வழியா வரும்பொழுது நான் எப்பயுமே பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னோம். எல்லா பார்டர்லயும் நிப்பாட்டி இருக்க முடியும். எண்ட் யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாகும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக் யூசர்ஸ் வந்து அபியூஸ் பண்றது உமனை தான். அதுதான் அந்த அந்த ட்ரக்ஸோட பெரிய ப்ராப்ளமே அதுதான் ஆக்சுவலா. அப்ப அந்த ட்ரக்ஸுக்கான பிளானை வந்து சிஎம் வந்து நாங்களும் சரி அதுக்கான லாண்டர் சுச்சுவேஷனை டைட் பண்ணிட்டு இருக்கோம். உமனுக்கான பேட்ரோல் சர்வீஸையும் உமனுக்கான செக்யூரிட்டிக்காகவும் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சர். கண்டிப்பாக இது தமிழ்நாடு முழுவதும் ஓவராலாவே இம்ப்ரூவ் பண்றதுக்கு வரக்கூடிய பட்ஜெட்ல அவருடைய ஸ்பீச்ல நீங்க கண்டிப்பா அவர் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. அவருடைய ஃபோக்கஸ் எப்பயுமே நான் திருப்பியும் சொல்றதுதான் முதலமைச்சரோட ஃபோக்கஸ் யூத் அண்ட் உமனுக்கான ஒரு செக்யூரிட்டி ஆகட்டும், ஒரு ஜாப் செக்யூரிட்டி ஆகட்டும், அதை நோக்கி தான் அவருடைய எங்ககிட்ட பேசும்போதும் ரொம்ப எமோஷ்னலாக அவர் கனெக்ட் ஆகிருப்பார் ஆக்சுவலாக. அதுக்கான திட்டங்கள் வரக்கூடிய அந்த பட்ஜெட் செஷன் நீங்கள் பார்ப்பீங்க.